ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்லா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஆஃப் டே இன் மை லைஃப் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி காலையில் நானும் ஜியுமே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி, எப்போவுமே நம்ம வீடியோவில் மோஸ்ட்லி கோவிலுக்கு போகிறது, சாமியை பற்றிய வீடியோ தான் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி சும்மா ஜஸ்ட் குக்கிங்கு அதை பற்றின மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது. எப்போவுமே நம்ம மோஸ்ட்லி நான்வெஜ்ஜே நம்ம சமைக்க மாட்டோம். ரொம்ப ரேராக தான் சமைப்போம். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை அப்படி மட்டும் தான் நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்கும். அடிக்கடி தான் நம்ம நான்வெஜ் செய்ய மாட்டோம். அதனால் அன்றைக்கி பவனேஷ் காலிஃப்ளவர் கொண்டு வந்திருந்தா, சரி காலிஃப்ளவர் குருமா வச்சிடலாம் சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் காலிஃப்ளவர் குருமா வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம அரைச்சி கொண்டு அப்படியே ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சுருவோம். இது ரொம்ப சிம்பிளான முறையில் தான், ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் தேங்காய் தக்காளி, வெங்காயம் வதங்கும் போது தேங்காவையும் சேர்த்து வதக்கி அரைப்பாங்க. சில பேர் எப்படி அரைப்பாங்க, லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றி இது பண்ணுவோம், குழம்பு வைப்பாங்க. அது ரெண்டுமே நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். நான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேன்னா, தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக சோம்பும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி வதக்கி தான் செஞ்சுருக்கேன். இப்போலாம் வெயில் ரொம்ப அடிக்கிறனால கிச்சனில் நிற்கவே ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வரத்துக்குள்ள நல்லா குளிச்சுட்டு வர மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறது, நம்ம எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். மழையையும் பார்க்கணும், வெயிலையும் பார்க்கணும். இது எல்லாம் நம்மளை படாத பாடுபடுத்திகிட்டு இருக்காங்க. தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நான் காலிஃப்ளவரையும் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் டிப் பண்ணி வச்சா அதில் இருக்க அழுக்கு அது எல்லாமே நம்ம க்ளீனாகி வந்துடும். நெக்ஸ்ட் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் குழம்பு தாளிக்க போகிறேன். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையே எடுத்து நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட் வாட்டி அரைக்கும் போது எனக்கு ஒன்றும் தெரில. ரெண்டாவது வாட்டி அரைக்கும்போது வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பொதுவாகவே நம்ம சமைக்கிறோனாலே எல்லாம் ஏதாவது ஒன்று ஆகி தானே ஆகணும். என்றைக்குமே நம்ம நல்லாவே சூப்பராக சமைச்சு கிச்சன்லாம் க்ளீனாக வச்சுட்டு வருவோம்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இதுமாதிரி இந்த சம்பவம்லாம் நடக்கும் எல்லார் வீட்லேயும். உங்கள் வீட்டில் எதுவுமே நடக்குமான்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணேன், ஃபஸ்ட் வாட்டி அரைச்சி எடுத்துட்டேன். ரெண்டாவது வாட்டி மூடியை கொஞ்சம் டைட்டாக மூடாமல் விட்டுட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, மேலெலாம் தெரிச்சு செவுறு, பாத்ரூம் கதவு, கிச்சனில் எல்லா இடமும் நல்லா பரவிட்டாங்க. ஜாரை பார்த்தாலே தெரியும், ஜார் மேலே நிறைய குழம்புலாம் ஊற்றிடுச்சு. சரி சொல்லி மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து அதை போட்டு உங்களுக்கு தேவையான ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்படி செய்கிறதுக்குமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்டாகவும் அதெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வர வரைக்குமே அவங்களோட சொத்து, அவங்களோட மிகப்பெரிய சொத்தை பூச்செடியை பத்திரமா பார்க்கணும். இதுதான் மிகப்பெரிய சொத்து சொல்லுவாங்க அவங்க. அதனால் சரி நம்ம பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் அம்மா வடகை போட்டு வச்சுருந்தாங்க. அது அவங்க போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரமாக மெயினாக அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்கணும். வெயில் போனதுக்கப்புறம் எடுத்து வீட்டில் வைக்கணும். வெயிலில் வைக்கணும், வெயில் போனதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வைக்கணும். இதுதான் மெயின் வேலை. அவங்க இருக்கும்போது அதை பார்த்துருந்தாங்க. இப்போ ஊருக்கு போனதுனால அந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வேலையை நீ பத்திரமா பார்த்துக்கோமா, இது என்னோடய சொத்துமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வடகம் நல்லா சூப்பராக இருந்தது. வடகமே நல்லா வாசனையாக இருக்குது. நான் வடகெல்லாம் யூஸ் பண்ணி குழம்புலாம் வைக்க மாட்டேன். பட் அம்மா வடகெல்லாம் யூஸ் பண்ணி தான் குழம்பு வைக்கிறாங்க. அதனால தான் என்னவோ அவங்க வைக்கிற குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் வடகெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்குமே.
அவங்க தான் செய்வாங்க. வடகம்லாம் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதை தான் டெய்லியுமே அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க செஞ்சுருக்க வடகம் நல்லா ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறாங்க நம்ம கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு பூச்செடிக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டு வடகம் வந்து நல்லா குலுக்கி விட்டுடணும். அது டெய்லியும் ஒரு வாட்டி வந்து குலுக்கி விடணும். அதனால் குலுக்கி விட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட வேண்டியதான். இதுக்குவே வந்து டைம் வந்து ஒரு 1:30 மணி 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டு கொஞ்சம் வியாபாரம்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிட்டன் அகைன் வீட்டுக்கு வரணும். இதுவே தான் நம்மளுக்கு பொழப்பா போகுது. நம்ம செம்பருத்தி செடி நல்லா சூப்பராக வந்திருக்காங்களா. ஒயிட் கலர் செம்பருத்தி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. கண் திருஷ்டிலாம் எதுவுமே படாது அப்படின்னுவாங்க. அதனால தான் ஒயிட் கலர் செம்பருத்தி வந்து வளர்க்குறது. ஒயிட் கலர் செம்பருத்தி வளர்க்குற இடத்துல வந்து விநாயகர் வந்து குடியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேகமாக போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.